بسم الله الرحمن الرحيم إنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய ஸஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்தில் இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தை என்பதை புரிந்து வைத்திருக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அந்த மாதம் வருவதற்கு முன்னாலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த ரமதானை கேட்டு வாங்கும் வழக்கமும் பழக்கமும் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். தபரானியுடைய ரிவாயத், ரஜபுடைய தலைப்பிறை தென்பட்ட மறுகணமே அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னி ரமதான் என்று ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வதோடு அதற்கு அடுத்து வருகின்ற ரமதானுடைய பாக்கியத்தை எனக்கு நல்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். இது நபி எங்களுக்கு காட்டி தந்த முதல் வழி. இரண்டாவதாக, ரமலான் நெருங்கும் பொழுதே மக்களுக்கு அந்த மாதத்துடைய மகத்துவங்களை மாண்புகளை உணர்த்துவார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற ஹதீஸ் தபரானி இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அய்யுஹன்னாஸ், ஷாபானுடைய இறுதி நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார். அந்த ஹுத்பாவை இப்படி ஆரம்பித்தார்: என் மனித கோடிகளே, அது அபல்லக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் இதோ உங்களை நோக்கி வந்து விட்டது. ஷஹ்ருன் அஸீம், அது கண்ணியமான மாதம். ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத்து பொதிந்த மாதம். பரக்கத் என்றால் என்ன? இது இஸ்லாமிய மார்க்கத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு சொல். இதற்கு ஏனைய மொழிகளிலே மொழிபெயர்க்க முடியாது. மேலோட்டமாக அபிவிருத்தி என்று பொருள் கொடுப்பார்கள், முன்னேற்றம் அல்ல. அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இப்ப ரமதானுடைய மாதம் பரக்கத்தான மாதம் என்றால் எப்படி அதிலே பரக்கத்து உள்ளடங்கி இருக்கிறது? முதலாவது பரக்கத்துன் ஃபில் வக்த், அந்த ரமதானுடைய காலத்திலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. ரமதானுடைய காலம் வந்து விட்டாலே ஒரு வகையான பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்தை எப்படி தெளிவூட்டினார்? ஏன் இந்த சிறப்பம்சங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் என்றால், ஒரு மனிதன் ரமதானை அர்த்தமுள்ளதாக, பொருத்தமானதாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக கழிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ரமதானுடைய பொறுமதியை அவன் முதலாவது உணர வேண்டியவனாக இருக்கிறான். மாணிக்கத்தின் பொறுமதி தெரிந்தவர் அதை பாதுகாக்க வேண்டிய அமைப்பிலே பாதுகாக்கிறார். தங்கத்துடைய பொறுமதி தெரிந்தவர் அந்த தங்கத்தை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாப்பார்.
கருங்கல்லுக்கும் மாணிக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ரமதானை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றால் அதற்கான பிரதானமான மூல காரணம் அந்த அரிய பெரிய ரமதானுடைய மாண்புகள் மகத்துவங்களை அவன் புரியாதவனாக இருக்கிறான் என்பதுதான். அதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதம் வருவதற்கு முன்னாலே அந்த மாதத்தை பற்றி உள்ள சிறப்புகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த ரமதானுடைய காலத்திலே பரக்கத். மன் அஃப்தர யௌமன் ஃபீ ரமதான் ஃபீ கைரி ருஹ்ஸத்தின் ரஹஸஹ அல்லாஹு லஹு லம் யக்தி அன்ஹு ஸியாமு த்-தஹ்ரி குல்லிஹி வ இன் ஸாம அவ் கமா قال عليه الصلاه والسلام. இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப், இப்னு மாஜா ஷரீஃப், அபூ தாவூத் ஷரீஃப் 3 ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வால் அனுமதிக்கப்படாத காரணங்களுக்கு இல்லாமல் பொதுபோக்காக வீணாக கள்ளத்தனமாக யாராவது ரமலானின் ஒரு நோன்பை வீணாக விட்டுவிட்டான் என்றால் அவன் விட்ட நாளில் இருந்து இந்த உலகத்திலே எத்துணை நாள் அவன் வாழப் போகிறானோ, எத்துணை வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவியம் நடத்தப் போகிறானோ, அத்துணை ஆண்டுகளும் இடைவிடாமல் ஓய்வெடுக்காமல் ஒரு நாள் விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்தேர்ச்சையாக நோன்பு பிடித்தாலும் கூட சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த ரமதானில் விட்ட நன்மையை அவனால் எட்டி பிடிக்க முடியாது என்றார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 20வது வயதில் ஒரு மனிதன் நோன்பை விடுகிறான், 70 வருடம் இந்த உலகத்திலே வாழுகிறான். விட்டதற்கு பின்னால் அந்த ரமதானுடைய பொறுமதியை உணர்கிறான். அதை எப்படியாவது எட்டி பிடிக்க வேண்டும் என்று முனைகிறான். மௌத்து வரைக்கும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நோன்பு பிடித்தாலும் கூட அந்த 50 வருட நோன்பை தராசிலே ஒரு தட்டிலும் ரமதானின் பகலில் விட்ட நோன்புக்கு கிடைக்கின்ற நன்மையை ஒரு தட்டிலும் வைத்தால் அந்த ரமதானுடைய ஒரு நாளை கண்ட 50 வருட நோன்பும் ஈடாகாது என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அந்த ரமதானுடைய பொறுமதியை நாம் என்னவென்று வர்ணிப்பது? புரியுதா? பரக்கத் என்றால் என்ன? கண்ணியமான கனவான்கள், ஒன்றே காலத்திலே பரக்கத் இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்கிறது ரமதானில் செய்கின்ற அமலுக்கு பரக்கத் இருக்கிறது. பரக்கத்துன் ஃபில் வக்த் ஒன்றே, பரக்கத்துன் ஃபில் அமல் இரண்டே. செய்கின்ற அமலிலே பரக்கத். மன் அத்தா ஃபீஹி சுன்னத்தன், யார் இந்த ரமதானில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றுகிறார்களோ, கமன் அத்தா 70 ஃபரீதத்தன் ஃபீமா சிவா, ரமலான் அல்லாத காலத்தில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மை, கூலியிலே நன்மை இருக்கிறது, ரமலானுடைய காலத்திலே நன்மை இருக்கிறது. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இதில் ஒரு நாள் இருக்கிறது, அது பரக்கத்தான நாளாக இருக்கிறது. பரக்கத்தான மாதத்தில் பரக்கத்தான நாளில் இரவு குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு நாள் இரவு மனித கோடிகளை உங்களுடைய பார்வையில், ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய பார்வையில் 1000 மாதங்களுக்கு சமன் அல்ல, 1000 மாதங்களை விட சிறப்பானது. இது அமலிலே இருக்கின்ற நன்மை, காலத்திலே இருக்கின்ற நன்மை. நீங்கள் ஒரு நாள் தான் இரவிலே அமல் செய்கிறீர்கள் என்றால் 83 வருடங்களும் 4 மாதங்களும் அல்ல, அது சில நேரம் 830 வருடங்களாக கூட இருக்கலாம். அவ்வளவு இரவுகள் நின்று வணங்கிய நன்மையை பொதிந்து வரக்கூடிய ஒரு பரக்கத்தான இரவு யாருக்கு கிடைக்கிறதோ இருலோக பாக்கியத்தையும் பெற்ற பாக்கியசாலியாக மாறுவார். யாருக்கு அது கிட்டவில்லையோ கிடைக்கவில்லையோ அவனை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார் என்ற கருத்தை காரஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பரக்கத்துன் ஃபில் வக்த், வக்திலே காலத்திலே பரக்கத், பரக்கத்துன் ஃபில் அமல், அமலிலே பரக்கத், பரக்கத்துன் ஃபில் ஜஸா, கிடைக்கின்ற கூலியிலே பரக்கத். அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, எனவே அதற்குரிய கூலியை நானே தானாக கொடுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்காமல் தானாக அதை ஏற்றிருக்கிறான். இருந்தாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோன்பு பிடிக்கிறார்களோ பாஅதல்லாஹு பிதாலிகல் யௌமி வஜஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அந்த ஒரு நாளுடைய நோன்புடைய பரக்கத்தினால் ஆண்டு தோறும் 70 வருடங்களாக இரவு பகலாக தொடர்ந்து ஒரு மனிதன் வீர நடை போடுகிறான் என்றால் அந்த 70 ஆண்டு தொலைதூர நடையை கணக்கில் எடுத்து அதை எண்ணி பார்த்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நரகத்தை விட்டும் அவன் தூரமாக்கப்படுகிறான், பாதுகாக்கப்படுகிறான். ஒரு நோன்பு, ஒரு மாத நோன்பல்ல, ஒரு நோன்புக்கு. மிஷ்காத்துடைய ரிவாயத், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஆலிம்களை பொறுத்தவரைக்கும் 95% அந்த கிதாபை ஓதாமல் ஆலிமாகுவது கிடையாது. அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் என்று மேலோட்டமா சொன்னாலே அதனுடைய கூலி அளப்பரியது, அலாதியானது.
இருந்த போதிலும் எங்களை ஆர்வமூட்ட வேண்டும் அல்லவா, எங்களை உற்சாகமூட்ட வேண்டும் அல்லவா என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நோன்புடைய பொறுமதியை வர்ணிக்க வந்தவர்கள் எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதஹுல்லாஹு அனின் நார் கபுஅதி குராபின் ஸாயிரின் வஹுவ ஃபரிஹுன் ஹத்தா மாத ஹரமா அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு காகம் பிறக்கிறதே, பிறந்த காகத்திற்கு ரெக்கைகள் முளைக்கின்றன. முளைத்த ரெக்கைகளை பயன்படுத்தி அது பறக்க ஆரம்பிக்கிறதே, அது மரணம், இயற்கை என்ற மரணம் முழுமையை அடைந்து இயற்கை என்ற மரணத்தை தழுவுகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தனவோ, வாழ்ந்த மட்டும் எத்துணை மைல்கள் பறந்தனவோ, அத்துணை மைல்களையும் எடுத்து அளந்து பார்த்த தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஒரு மனிதன் ஒரு நோன்பை அல்லாஹுக்காக பிடித்தால் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறான், பாதுகாக்கப்படுகிறான். இதற்குள்ளே துக்குமின் நாரை அல்லாஹு வைத்திருக்கிறான். நோன்பு சாதாரணமானதல்ல. ஏனைய காலங்களிலே அல்லாஹ் பார்க்காத இடங்களை பயன்படுத்தி மனிதன் பாவம் செய்வான், தப்பு செய்வான், தவறு செய்வான். மனைவிக்கு தெரியாமல் கணவன், கணவனுக்கு தெரியாமல் மனைவி, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள், ஊருக்கு தெரியாமல் ஊர் மக்கள். ஆனால் ரமலான் அது விதிவிலக்கானது. பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், தனிமையிலே சந்தர்ப்பம் கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, வகை வகையான சாப்பாடு அமைகிறது. பார்ப்பதற்கு பக்கத்திலே யாரும் இல்லாமல் இருந்தாலும் என்னை படைத்தவன் பார்க்கிறானே என்பதற்காக அந்த நோன்பை ஒரு மூமின் தன்னுடைய ஈமானின் மூலமாக மாத்திரம்தான் அதை பிடிக்கலாமே தவிர வேற யாராலும் அதை பிடிக்க முடியாது. அடுத்தவன் பார்க்க தொழலாம், அடுத்தவன் பார்க்க ஹஜ் செய்யலாம், அடுத்தவன் போட்ட ஜக்காத்து கொடுக்கலாம். நோன்பை அப்படி செய்ய முடியாது. அதை பிடிப்பதாக இருந்தால் அவன் நோன்பு பிடித்தானா இல்லையா என்பதை அந்த நோன்பை பிடித்தவனுக்கும் அவனை படைத்தவனுக்கும் தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சிசிடிவி கேமரா போட்டாலும் கூட ஒதுவெடுக்கும் பொழுது பாத்ரூமுக்குள்ளே அவன் ஒரு மடங்கு தண்ணீரை குடித்து விட்டான் என்றால் யாராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது. எனக்காகத்தான் பிடிக்கணும். ஒரு நோன்புக்கு ஒரு காகம், என் காகத்தை எக்ஸாம்பிளாக உதாரணமாக நமூனாவாக எடுத்தார்கள். அதிகமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பறவை காகம். மிஷ்காத்துடைய விரிவுரை மிரகாத் ஷரீஃப் இருக்கிறது. அந்த கிதாபிலே விளக்கம் எழுதுகின்ற பொழுது இது சரியா பிழையா என்று தெரியவில்லை. இது குர்ஆனும் அல்ல, ஹதீஸும் அல்ல. அந்த ஹதீஸ் கிரந்தத்திற்கு தெளிவு எழுதுகின்ற ஒரு ஆலிம் எழுதுகின்ற பொழுது காகம் சராசரி இந்த உலகத்திலே 1000 வருஷம் வாழும் என்று எழுதுகிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவு லதமன்னவு யௌமன் மின் ரமதான். தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், வல்லாஹி சொல்லுகிறோம், பில்லாஹி சொல்லுகிறோம், தல்லாஹி சொல்லுகிறோம், ஏற்கனவே மௌத்தாகி மண்ணறையிலே வாழ்பவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தட்டி எழுப்பாட்டி உனக்கு என்னமாவது ஆசை இருந்தால் கேளு தருகிறேன் என்று சொன்னால் அத்துணை பேரும் ஒருமித்த குரலிலே கேட்பதெல்லாம் யா அல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை, யௌமன் மின் ரமதான், ரமதானில் ஒரே ஒரு நாளை தான் அது போதும் என்ற அந்த நாளில் கிடைக்கிற கூலியுடைய மகிமையை அவர் பார்க்க வேண்டுமானால் இந்த உலகத்தை விட்டு அவர் இறக்க வேண்டும், மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதை விட ரமலானை பற்றியுள்ள சிறப்பு வேறு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்வதற்கான சந்தர்ப்பமும் கிடையாது. இது ரமலானுடைய ஒரு பக்கம். ரமலானுக்கு 2 முகம். ஒரு முகம் ரஹமத்தை காட்டும், ஒரு முகம் இரக்கத்தை காட்டும், ஒரு முகம் சிறப்பை காட்டும். ரமலானோடு ரமலானாக நடந்து கொள்ளாவிட்டால், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தாவிட்டால், ரமலானுடைய மறுமுகத்தை பற்றி பேசினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மர்ர பில் முஸ்லிமீன ஷஹ்ருன் கைருல் லஹும் மின்ஹு. உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு இந்த ரமலானை விட சிறந்த மாதம் உலகத்தில் வேற எந்த மாதமும் கிடையாது. வலா மர்ர பில் முனாஃபிகீன ஷஹ்ருன் ஷர்ருல் லஹும் மின்ஹு. முஸ்லிம்களுடைய பேரிலே நடமாடுகின்ற முனாஃபிகீன்களுக்கு இந்த மாதத்தை விட மிக பயங்கரமான மாதம் வேற எந்த மாதமும் இல்லை. ரொம்ப பயங்கரமானது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னேனே, ரமலானில் ஒரு நோன்பை விட்டாலும் கூட காலம் முழுக்க அதை ஈடு செய்ய முனைந்தாலும் அவனால் ஈடு செய்ய முடியாது. காரணம் இல்லாமல் நோன்பை விட்டால், காரணத்தோடு விட்டால் ஒரு நோன்பை கலா செய்தால் அதே கலாவுக்குரிய அந்தஸ்தை அந்த நோன்புடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். காரணம் இல்லாமல் கள்ளத்தனமாக வீணாக பொடுபோக்காக விட்டால் அவ்வளவு பெரிய தண்டனை குற்றம். மேராஜுக்கு போன நேரமே ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ஃபர்லான கடமைகளும் விதியாக்கப்பட்டு அந்த கடமைகளை செய்தால் என்ன நன்மைகள், அந்த கடமைகளை உதாசீனம் செய்தால் என்ன தண்டனைகள், வெகுமதி ஒரு பக்கம், வேதனை மறுபக்கம் காட்டப்பட்டதை. அதிலே ரமதானுடைய பங்குக்கு காட்டப்பட்ட சில காட்சிகள் நிர்வாணமாக சில ஆண்களும் பெண்களும் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். என்ன சத்தம் இது ஜிப்ரீலே? நான் கேட்கிறேன் அலைஹி ஸலாத்து வஸலாம், இது உங்களுடைய உம்மத்தை சார்ந்த சில ஆண்களும் பெண்களும்.
முஅல்லகீன பிஅராகீபிஹிம், அவர்களை தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். குதிகால் நரம்பை பொகுத்து ஓட்டை போட்டு அவர்களை அறுத்த மாட்டு கடையிலே, இறைச்சி கடையிலே தொங்க விடப்படுவது போல அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைக்கு நேராக சில மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டு முஷப்பகத்துன் அஷ்தாக்குஹும், அவர்களுடைய வாயுடைய 2 சைடையும் அப்படியே கிழித்து குதறுகிறார்கள். தசீரு அஷ்தாக்குஹும் தமா, அதிலிருந்து ரத்தம் கட்டி கட்டியாக கொட்டிக் கொண்டிருக்கிறது. யார் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன். அல்லதீன யுஃப்திரூன கபல தஹில்லத்தி ஸௌமிஹிம், யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதத்திலே நோன்பு பிடித்து திறக்கும் நேரம் வருவதற்கு முன்னால் பொறுமையை இழந்து இந்த வாயை கட்டுப்படுத்த முடியாமல் கள்ளத்தனமாக அந்த நோன்பை விட்டவர்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார். அல் ஜஸா மின் ஜின்ஸில் அமல் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது செய்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் தண்டனையை மறுமையிலே வைத்திருக்கிறான். இந்த வாயை கட்டுப்படுத்த முடியாமல் தானே அந்த நோன்பை நீ விட்டு விட்டாய். எனவே இதற்கு பின்னால் உனக்கு எந்த ஜம்மத்திலும் இந்த வாயை திறக்கவே முடியாது. போ. வாயில 2 சைடும் கிழிக்கப்பட்டால் ஒரு மருந்து மாத்திரை குடிக்க கூட வாய் திறக்க முடியாது. சாதாரணமாக எங்களுடைய பல்லுக்கு கடிபடுகின்ற நாக்குடைய வருத்தத்தை தாங்க முடியாத நாம், சில பெற்றோர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஹத்னா செய்கின்ற பொழுது குழந்தைகளை டாக்டர்மாரிடத்திலே கொண்டு போனால் நான் நினைக்கிறேன் இதில் 99% வாப்பமார்கள் அந்த டாக்டர் இடத்தில் அந்த குழந்தையை தூக்கி செல்ல மாட்டார்கள். ஏன்? அந்த ஹத்னாவிலே கட் பண்ணப்படுகின்ற அந்த துண்டை ஒரு 2 செகண்ட் வேலை என்ற புள்ள துடிக்கிற துடிப்பும் அவன் தவிக்கிற தவிப்பையும் என்னால் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது. அதனால மச்சான் நீங்க போங்க, மாமாத்தில் என்ன நிம்மதி எங்களுக்கு கிடைக்க போகிறது? கண்ணியமானவர்களே, மாட்டு மத பாடசாலைக்கு அனுப்புங்கள், பரவாயில்லை. அங்கு வருகின்ற குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டு பார்சலை கொண்டு வருகிறார்கள். அதை என்னுடைய பிள்ளை எப்படி பார்த்துக் கொண்டிருப்பான்? நாங்க மனிதன் அல்லவா? இஸ்லாம் இப்படி கஷ்டப்படுத்தியது கிடையாது. அவன் பெருசாவினருக்கு பின்னால் நோன்பு பிடிப்பான். எனவே அவனுக்கு சாப்பாட்டை அனுப்புங்கள் என்று தகப்பன் சொல்லுகிறார் அல்லது தாய் சொல்லுகிறார். நோன்பு பிடிக்க முடியாமலே அந்த குழந்தை வளர்கிறது. விபரீதம். திருமணம் முடித்து கூட வெட்கம் கெட்டவர்களாக அந்த நோன்பை பிடிக்காமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளையை அப்படி பழக்கியவர்கள் கபரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த மண்ணறைக்குள்ளே மண்ணோடு மண்ணாகி அந்த கபருக்குள்ளே திரும்ப ஒரு ஜனாதா அடக்கப்பட்டு எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட அந்த கபருக்குள்ளே அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அமானிதமாக உன்னிடத்திலே தந்த பிள்ளையை என் கடமையை பழக்காமல் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டால் எங்கனம் நாம் அதற்கு பதில் சொல்ல போகிறோம்? கண்ணியமானவர்களே, ரமலானை பிடிக்காமல் விட்டுவிட்டால் அது ரொம்ப விளைவோ ரொம்ப பாரதூரமானது. எனவே இந்த விடயத்திலையும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஹுத்பாவுடைய இறுதிப் பகுதி ரமலானுடைய சிறப்பை பற்றி சொன்னேன். ரமலானில் உதாசீனப்படுத்தினால் அதிலே கிடைக்கின்ற வேதனைகளை பற்றி சொன்னேன். முழு உலகமும் இந்த ஹுத்பாவை கேட்கிறது என்று நினைக்கிறேன். வாலிபர்களை நான் மிகவும் காலை பிடித்து வேண்டுமானாலும் கெஞ்சி கதறுகிறேன். இந்த ரமலான் எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு பரக்கத்தானது, அவருடைய சிறப்பம்சங்களை சொன்னேன். ஆனால் சில மாற்று மத சகோதரர்கள் வாழுகின்ற பகுதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய வாலிபர்கள் நடந்து கொள்கின்ற முறைகளின் மூலமாக அந்த ஊரில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் தொடக்கம் அந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் வரைக்கும் ஐயோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை பாவிப்பதற்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சனியம் பிடிச்ச மாசம் வருகிறதே, எங்களுக்கு இரவிலே நிம்மதியா தூங்க முடியாது, எப்படா தொலைஞ்சு இந்த மாசம் முடியும், அந்த அளவுக்கு கேடு கெட்டவர்களாக நடந்து ரமதானுக்கும் சாபத்தை தேடி தந்தால் எங்களுடைய பரம்பரையை இந்த ரமதான் சும்மா விடாது. ரமதான் முடிந்து அல்லாஹ்விடத்திலே போய் சொல்லும், யா அல்லாஹ், கண்ணியமான என்னை உன்னுடைய இன்னால் இடத்திலே நீ அனுப்பினாய். நிச்சயமாக அவர் என்னை கண்ணியப்படுத்தினார், நோன்பு பிடித்தார், சதகா செய்தார், குர்ஆன் ஓதினார், இரவு முழுக்க நின்று வணங்கினார், ஏனைய காலத்திலே செய்கின்ற பாவங்களை செய்யாமல் தன் நஃப்ஸை கட்டுப்படுத்தி என்னை கண்ணியப்படுத்திய மாதிரி அவரை கண்ணியப்படுத்தி இன்னும் சில பேரை பார்த்து ரமதான் சாபமிடும். என்னை கேவலப்படுத்தினார், எனக்கு திட்டு பதுவா வாங்கி தந்தால், என்னை அசிங்கப்படுத்தினார், எனக்கு தருகின்ற கௌரவத்தை தரவில்லை. படைத்த நீயே ரப்பே என்னை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது என்ன அதிகாரம் இவனுக்கு, என்ன அருகதை இருக்கிறது என்னை கேவலப்படுத்த? என்னை கேவலப்படுத்திய மாதிரி இவனை கேவலப்படுத்துவாயாக, என்னை நாசமாக்கிய மாதிரி இவனை நாசமாக்குவாயாக என்று அந்த ரமதான் இவர்களுக்கு எதிராக சாபமிடும். இந்த விடயத்தை நாம் மிச்சம் கவனமாக கையாள வேண்டும் கண்ணியமானவர்களே. அதே நேரத்திலே இந்த ரமதான் நோன்பு பிடிக்காதவர்கள், அமல் செய்யாதவர்களுக்கு ஒரு வகையான எச்சரிக்கை என்றால், இந்த சில நிமிடங்கள் நான் நோன்பு பிடிப்பவர்களோடும் கியாமுல் லைல் தொழுபவர்களோடும் கடைசி 10 உம்ராவிலே கழிப்பவர்களோடும் இஅ்திகாஃபுக்காக வேண்டி காலத்தை ஒதுக்கக்கூடியவர்கள், ஜகாத்து சதகாக்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், நாக்கு வறண்டிட குர்ஆன் ஓதுவர்களோடு ஒரு சில நிமிடங்கள் கடைசியாக பேசுகிறேன். நாங்கள் பேங்க் அக்கவுண்டுக்கு பணம் போடும் முன்னால்
அது சரியாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகிறதா என்று ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்க்கிற மாதிரி ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவர் தொழுகின்ற தொழுகையாகட்டும், நோட்கின்ற நோன்பாகட்டும், ஓதுகின்ற குர்ஆன் ஆகட்டும், கொடுக்கின்ற தர்மம் சதக்காவாகட்டும், அது என்னுடைய பட்டோலைக்கு என்னுடைய மீசானில் தான் லோட் பண்ணப்படுகிறதா என்பதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்க வேண்டும். ஏண்டா சில பேர் செய்கின்ற அமல்கள் ஓட்ட வாளியிலே நிரப்புகின்ற தண்ணீரை போல. நோன்பு பிடிப்பார்கள், ஹராத்தை பார்ப்பார்கள். நோன்பு பிடிப்பார்கள், அசிங்கத்தை பேசுவார்கள். நோன்பு பிடிப்பார்கள், அசிங்கத்தை கேட்பார்கள். வயிறும் வாயும் மட்டும் நோன்பு பிடித்துக் கூடாது, முழு அங்க அவயங்களும் நோன்பு நோக்க வேண்டும். ஒன்று. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஹலாலான பணத்தால் நோன்பு திறக்க வேண்டும், ஹலாலான பணத்தால் நோன்பு நோக்க வேண்டும். வராசத்து சொத்தை சரியாக பிரிப்பது கிடையாது. மூத்த மகன் நம்பிக்கை வாப்பாவோடு கடை செய்கிறார். திடீரென்று வாப்பா மௌத்தா போனா தாய் சொல்லுகிறார், எல்லாத்தையும் பிடிச்சு அடுத்த நாள தம்பி தாத்தமாருக்கு எல்லாம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கிறதுமா? சின்ன வயசுல இவங்க எல்லாம் படிக்க வச்சது நான். வராசத்து சொத்தை சரியாக பிரிக்காமல் தன் பேரிலே எழுதிக் கொள்கிறார். அதனால் வாங்குகின்ற பேரித்தம் பழத்தை வாயிலே இட்டு நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், மனிதா உன்னை பார்க்கின்ற பொழுது பரிதாபமாக இருக்கிறது. இவ்வளவு பசியை, இவ்வளவு தாகத்தை எனக்காக சகித்து பொறுத்து நீ இந்த நோன்பை பிரித்து உனக்கு கூலி தருகின்ற நேரத்தில் நீ ஹராத்தினால் அந்த நோன்பை திறக்கிறாயே, அந்த நோன்பை நான் எப்படி எங்கனம் ஏற்றுக்கொள்வேன்? கம்மின் ஸ்வாயிம் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா ظமா. எத்தனை நோன்பாளிகள் நோன்பு திறக்க வேண்டுமா இல்லையா? இது ஓட்டவாளியிலே தண்ணி நிரப்புற மாதிரி. இதை விட நஷ்டவாளி யாரு தெரியுமா? மையரா ஹசனாத்திஹி ஃபீ மீசானி கைரிஹி. இவர் செய்கின்ற அமல்களை எல்லாம் அது வீணாக போகல, இன்னும் ஒருத்தருடைய தராசிக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது. இவர் போட்ட பணம் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வரல, இன்னும் ஒரு அக்கௌண்ட்ல போய் விழுந்து விடுகிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, யார் இது? அடுத்தவரை பற்றி குறை பேசியிருப்பார், அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பார், எடுத்த கடனை கொடுக்காமல் இருந்திருப்பார், அவரை பற்றியுள்ள குறைகளை அம்பலப்படுத்துவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இவர்கள் செய்கின்ற எல்லா அமலும் அதனுடைய கூலி அவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தராசியை நிரப்பும். இது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை. கியாமத்திலே ஆகப்பெரிய நஷ்டவாளி யார் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலைகள் போன்ற அமல்களோடு வருவார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் இவர்களை பற்றி முறையிடுகின்ற பொழுது இவருடைய அங்கு கொடுக்கல் வாங்கல் பணத்தால் அல்ல, அமல்களின் மூலமாக இவர் செய்த அமலை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இவருடைய அமல் முடிந்து வரும், ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கியூ இன்னும் நீண்டு கொண்டே போகும். அவர்கள் தடமாறுவார்களாம், அவர்கள் பதறுவார்களாம். நீங்க ஏன் தடமாறுறீங்க? இல்லையா அல்லாஹ், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அமல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அமல் முடிய போகிறதே, முடிந்து விட்டால் எங்களுக்கு என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறாய்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது நியாய தீர்ப்பு நாள், இங்கு தீர்ப்பு சரியாக கொடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமையை எடுத்து இவர்களுடைய தராசி நிரப்பப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் கியாமத்திலே ஆகப்பெரிய முஃப்லிஸ், ஓட்டாண்டி என்று தமிழிலே சொல்வார்கள். பங்களோட்காரர்கள் என்று நாங்கள் புழக்கத்திலே பேசுவோம். ஹஜ்ஜிக்கு போய் வருகிறார், உம்ராவுக்கு போய் வருகிறார். சில பேரை பார்த்திருக்கிறோம், ஜம்சமையும் பேரித்தம்பளத்தையும் தவிர எதையும் வாங்க மாட்டார்கள். எந்த கவலையும் இல்லாமல் ஏர்போர்ட்லே சாதாரணமாக நோமலாக வந்து போய்விடுவார். சில பேர் கிலோவை பார்த்து நிறுத்து அடுத்தவர் என்ன வாங்குறார் அதையும் பார்த்து, பேரப்புள்ளைக்கு என்ன, புள்ளைக்கு என்ன, பொம்பளை புள்ளைக்கு என்ன, ஆம்பளை புள்ளைக்கு என்ன, எல்லாம் பட்டியல் போட்டு லிஸ்ட் போட்டு வாங்கி பெல்ட்ல போடுவார். இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது அந்த பொருள் வந்திருக்காது என்றால் அவர் படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே, கை சேதம் இருக்கிறதே, அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. வாங்காமல் வந்தவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அட நன்மையே செய்யாமல் போனவர் அட நன்மை செய்ய இருந்துச்சே என்று கவலைப்படுவார். நன்மைகளை செய்துவிட்டு போனவர் அந்த நன்மை இன்னமுத்தருடைய தராசிக்கு போவதை பார்க்கின்ற பொழுது அந்த கவலைகளை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ரமதானுக்குள்ளே காலெடுத்து வைக்கும் முன்னால் உறவு முறையை துண்டித்திருந்தால் அதை இணக்கமாக்குங்கள். ஒரு முஸ்லிமோடு கோபம் 3 நாளைக்கு மேலால் இருந்தால் அதிலே சுமூகமான ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலை அழகான முறையிலே முடித்து விடுங்கள். இது செய்யாமல் நாங்கள் நோன்புக்கு மேல் நோன்பு பிடித்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோருமே நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம். குறுகிய காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். முடிந்த ரமதான் எத்தனையோ பேருக்கு தன் வாழ்க்கையின் இறுதி ரமதானாக ஆகிவிட்டது. இந்த ரமதான் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று தெரியாது.
ஆனால் சில நேரம் அதுவே எங்கள் காலத்தின் வாழ்க்கையின் இறுதி ரமதானாக கூட இருக்கலாம். எனக்கு ஒரு முஸ்லீமுடைய அழகு என்ன தெரியுமா? ஒவ்வொரு ரமதானையும் இது எனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ், கடைசி சந்தர்ப்பம் என்று உணர்ந்து அந்த அமலை எப்படியாவது செய்ய வேண்டும் ஒன்று, இரண்டாவது செய்த அமலை பாதுகாக்க வேண்டும் ஒன்று, மூன்றாவது அதை அல்லாஹ் கபூலாக்க வேண்டும் என்பது ஆக பிரதானமானது. எனவே கண்ணியமானவர்களே, ரமதான் வருகிறது. அந்த ரமதானுக்கு முன்னால் நாம் தயாராகுவோம், எங்களை பரிசுத்தமாக்குவோம். நாம் பாவிக்கின்ற தொலைபேசிகளுக்குடைய இன்டர்நெட் இருக்கிறதே, அதை முற்றாக தவிர்ப்போம், அதை மூலையிலே விடுவோம். இல்லை என்றால் ரமதானுடைய இரவையும் பகலையும் அது பால்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வருகின்ற ரமதானை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் திருப்தியோடும் கழிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உயர்த்திய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ ரப்பே ரஹ்மானே, அத்துணை பேருடைய சகல பாவங்களையும் மன்னித்து கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கல்வி ஞானத்தில் பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் ஷரீஅத்துடைய கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ தலை சிறந்த தக்வா நிறைந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயாக. கெட்ட பழக்க வழக்கங்கள், மோசமான நண்பர்களின் சகவாசங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. திருமணம் முடித்து குடும்ப சகிதம் வாழ்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான ஆபத்தான் எங்களால் தாங்க முடியாத, செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. உன் இபாதத்திற்கு தடையான எந்த அல்லாஹ் எங்களுடைய கடைசி காலத்தை அடுத்தவருக்கு பாரமாக்கிறாதே ரஹ்மானே. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்துக்கு முகம் கொடுக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. நாட்டுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இனங்களுக்கு மத்தியிலே துவேஷத்தையும் குரோதத்தையும் உருவாக்குகிறார்களோ அவர்களை தவிடுபடியாக்கி விடுவாயாக. அவர்களை இல்லாமலாக்கி விடுவாயாக. உலகத்திலே எங்கெங்கெல்லாம் மூலை முடுக்குகளிலும் முஸ்லிம்கள் ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் இந்த ரமலானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, அத்துணை பேருக்கும் நோன்பு பிடிக்கின்ற வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வாயாக. பிளவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், முசீபத்துகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சூழலை உருவாக்கி கொடுத்தருள்வாயா. யஹூதி நஸ்ரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் உன்னிடத்திலே நாம் வந்து சேரவிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் சிறந்த நாளாக ஆக்கி அருள்வாயா. சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்களோடும் சிரித்த முகத்தோடும் உச்சரிப்போடு கலிமாவை உரத்த குரலிலே மொழிந்த நாவோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.